ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எக்ஸ்டர்னல் வால், அதாவது வெளிப்பக்கத்தில் இருந்து சோத்தில் லீக்கேஜ் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒர்க்கு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வால் வழியாக எப்படி லீக்கேஜ் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிராக் டெவலப் ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிராக் வழியாக தான் நமக்கு லீக்கேஜ் பெரும்பாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கிராக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதாவது எந்த கிராக்கை நம்ம கட் பண்ணி ரீக்ரூப் பண்ணணும், அண்ட் எந்த கிராக்கை நம்ம டேரெக்டாக கோட்டிங் அடிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 mm பிலோ இருக்குதுன்னா அந்த கிராக்ஸை நம்ம கண்டிப்பாக டேரெக்டாக பெயிண்ட் அடிக்கலாம். ஏன்னா பெயிண்டிங்கில் கிராக் பிரிட்ஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 mm வரைக்கும் இருக்கும். அது நீங்கள் நல்ல பிராண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதர்வைஸ் 2 mm மேலே போகுதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம கட்டிங் மிஷின் வச்சு அந்த கிராக்கோடைய வித்துக்கு ஏற்ற மாதிரி டெப்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கும். சின்ன சின்ன கிராக்ஸை நம்ம பாலிமர் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஒர்க்கு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்தெந்த கிராக்கை நம்ம கட் பண்ணுறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை சின்ன கிராக்காக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது பெருசாக டெவலப் ஆகி அது வழியாக லீக்கேஜ் வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஸோ 2 mm 3 mm வரைக்கும் யூஸ் பண்ணுற கிராக் ஃபில்லிங் மெட்டீரியல் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நேனோ டெக்னாலஜி வாட்டர் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். கிராக் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோட்டிங் அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த கிராக் வழியாக இது நல்லாவே பெனட்ரேட் ஆகிடும். லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸை இது ரொம்பவே கம்மி பண்ணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக கிராக் ஃபில்லிங் மெட்டீரியல்னு இருக்குது. கிராக்கோட சைஸ் அண்டு டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் நிறையவே சேஞ்ச் ஆகும். பிலோ 2 mm இருக்குன்னா அக்ரிலிக் பட்டி நம்ம பார்க்கலாம். அபோவ் 4 mm to 5 mm இருக்குன்னா நம்ம பாலிமர் பெஸ்ட் பட்டி பார்க்கலாம். 5 mm மேலே இருக்குன்னா பாலியூர்த்தின் பட்டி பார்த்துட்டு நம்ம இந்த கிராக் ஃபில்லிங் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹை எலாகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிற எக்ஸ்டீரியர் வால் பெயிண்டிங் நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது நார்மல் பெயிண்ட் கிடையாது, இது வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட். இந்த பெயிண்டிங் ஒன்ஸ் அப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா 5 years, 7 years, 10 years அண்ட் 15 years டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நமக்கு இந்த பெயிண்டிங்கோட குவாலிட்டி இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங்கோட வாரண்ட்டி நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம 5 years வாரண்ட்டி இருக்கிற எலாகேஷன் ப்ராப்பர்ட்டியுடைய மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எலாஸ்டோமெரிக்ன்றதுனால உங்களுக்கு ஒரு ரப்பர் பேஸ்ட் மாதிரி வரும். இந்த ரப்பர் பேஸ்ட் இருக்கிறதுனால தான் தண்ணி பெனட்ரேட் ஆகாமல், மழை தண்ணி உள்ளே ஊறாமல் இது ப்ரொடக்ஷன் பண்ணும். அதே போல் கிராக்ஸை நம்ம ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிராக்ஸை நம்ம அப்படியே சன்லைட்டில் விட முடியாது. அதுக்காகவும் இதை நம்ம கவர் பண்ணதுக்காக தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்கை பண்ணுறோம். ஒன்ஸ் இது செவுத்துலேருந்து தண்ணி ஒரு துளி கூட ஊறாமல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். இது 2 கோட் நம்ம இந்த அப்ளிகேஷன் பண்ணி தரோம். இந்த சைட்டில் நம்ம ஒரு நேனோ கோட்டிங் ப்ரைமர் அண்ட் 2 கோட் எலாஸ்டோமெரிக் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டேமேஜஸ், வாலோட டேமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக அதுக்கான டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். வாரண்ட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த பில்டிங்கோடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுற மெத்தட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் சேஞ்ச் ஆகும். இது போல் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.